தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். ஜிபிஎஸ் கருவிகள், வலை, செல்போன் உள்ளிட்ட பொருட்களை அபகரித்துச் சென்றதால் பதற்றம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 8 பேருக்கும் வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. பழனி அருகே நிதி நிறுவன அதிபர் வீட்டில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு. கணக்கில் வராத நகை, பணம் மற்றும் சொத்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தகவல். சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது. சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆந்திர, தமிழ்நாடு கடற்கரை நோக்கி நகரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கடலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மறு அறிவிப்பு வரும் வரை வட தமிழக கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும். மீன்வளத்துறை எச்சரிக்கை. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த பேச்சுவார்த்தை. வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வேட்புமனுவில் தவறான சொத்து விவரங்களை தாக்கல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. பாஜக வேட்பாளரான நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக எம்பி பி சௌத்ரி நியமனம். 39 பேர் கொண்ட கூட்டுக்குழுவில் திமுக எம்பி வில்சன் உள்ளிட்ட 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். ராஜஸ்தானில் இன்று நடைபெறுகிறது 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட உள்ளதாக தகவல். நெல்லை நீதிமன்ற வாசலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரும் கைது. சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. நெல்லை நீதிமன்ற வாயிலில் நடைபெற்ற கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. ஆளுநர் ஆர்.என். ரவி தமது மனைவியுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகை நாளான ஜனவரி 15, 16 தேதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வு தேதியை மாற்ற வேண்டும். இல்லையெனில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும். திமுக அறிவிப்பு.
கனமழை காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் இன்று நடத்தி முடிக்க மாவட்ட பள்ளிகளுக்கு தொடக்க கல்வித்துறை அறிவுறுத்தல். கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் தடையை மீறி பேரணியாக செல்ல முயற்சி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சட்டக்கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை. அடுத்தடுத்து அரங்கேறிய கொலை சம்பவங்களால் நெல்லையில் பதற்றம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிர். நீர்நிலைகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் பனி மூட்டமாக காட்சி. ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் பெண்ணுக்கு பார்சலில் மிரட்டல் கடிதத்துடன் வந்த ஆண் சடலம். 1,36,00,000 பணம் கேட்டு மிரட்டிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. மத்திய பிரதேச மாநிலத்தில் வனப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் 52 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். நகை மற்றும் பணத்தை விட்டுச் சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் வயநாடு அருகே சாலையோரம் நின்றிருந்த நபர் மீது மோதுவது போல் வந்த தனியார் பேருந்து. நூல் இழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியீடு. கூகுள் நிறுவனத்தில் உயர் பதவிகளில் உள்ள 10% பேர் பணி நீக்கம். நிர்வாகத் திறனை அதிகரிக்கும் நோக்கில் ஆட்குறைப்பு நடவடிக்கை என தகவல். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டியில் இலங்கையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்தது வங்கதேச அணி. புரோ கபடி லீக் போட்டியில் பெங்கால் அணியை 31-28 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி ஜெய்ப்பூர் அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 48-36 என்ற புள்ளி கணக்கில் புனே அணியை வீழ்த்தியது தெலுங்கு டைட்டன்ஸ் அணி. நேபாளத்தில் இன்று அதிகாலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. ரிக்டர் அளவில் 4.8 பதிவானதாக அந்நாட்டு தேசிய நிலநடுக்கவியல் மையம் அறிவிப்பு. ஜெர்மனியில் சந்தைக்குள் புகுந்த கார் மோதி 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. 68 பேர் பலத்த காயமுற்ற நிலையில் காரை இயக்கிய சவுதி அரேபியாவைச் சேர்ந்த 50 வயது நபர் கைது.